பட்டியல் இன மாணவி மீது வன்கொடுமை தாக்குதல் நடத்திய திமுக எம்எல்ஏவின் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி சண்முகநாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். அமைப்புச் செயலாளர் என் சின்னத்துரை உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்பு. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் தலைமையில் பட்டியல் இன மாணவி மீது வன்கொடுமை தாக்குதல் நடத்திய திமுக எம்எல்ஏவின் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக அமைப்புச் செயலாளர் என் சின்னத்துரை, மாவட்ட அவைத்தலைவர் வழக்கறிஞர் திருப்பார்கடல், முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சுதாகர், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் இரா ஹென்றி, கழக வழக்கறிஞர் அணி துணைச் செயலாளர், தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினர் வழக்கறிஞர் பிரபு, மாநில மருத்துவ அணி இணைச் செயலாளர் டாக்டர் ராஜசேகர், மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபூரண ராஜா, மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ், பகுதி இளைஞர் அணி செயலாளர் திருச்சிற்றம்பலம் நிலாச்சந்திரன், பகுதி செயலாளர்கள் முருகன், ஜெய் கணேஷ், சேவியர், மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடா வக்கீல் மந்திரமூர்த்தி, மாவட்ட சார்பு அணி செயலாளர்கள் நடராஜன், டேக் ராஜா, கே ஜெயபிரபாகர், தே ஜனராஜ், சுதர்சன் ராஜா, அருண் ஜெபக்குமார், ஏ மைதீன், சிறுவைகுண்டம் யூனியன் சேர்மன் வசந்தாமணி, மாவட்ட துணை செயலாளர் சந்தனம், ஒன்றிய செயலாளர்கள் காசிராஜன், விஜயகுமார், செம்புராஜ் நாராயணன், சவுந்தரபாண்டி, நகர கழக செயலாளர்கள் காயல் மௌலானா, மகேந்திரன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஐயாதுரை பாண்டியன், முன்னாள் மேயர் அந்தோணி கிரேசி, ராதா கிருஷ்ணா, ராதாகிருஷ்ணன், முன்னாள் அரசு வழக்கறிஞர் சுகந்தநாதித்தன், ஆண்ட்ரூமணி, வழக்கறிஞர்கள் செங்குட்டுவன், கருப்பசாமி, முனியசாமி, சரவண பெருமாள், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர்கள் ஜோதிமணி, சத்யா லட்சுமணன், எம் பெருமாள், மனுவேல்ராஜ், முத்துக்கனி, முருகன், வடக்கு பகுதி துணை செயலாளர் செண்பகச்செல்வம், டைகர் சிவா, அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து பிரிவு மண்டல செயலாளர் கல்விக்குமார், ஆறுமுகம், எஸ்கே மாரியப்பன், தலைமை கழக பேச்சாளர் முருகானந்தம், கவுன்சிலர் வெற்றி செல்வம், ஜோதிடர் ரமேஷ் கிருஷ்ணன், ஏரல் அன்னை விஜி சரவணன், RMKS சுந்தர், பூந்தோட்டம் மனோகரன், மகாலிங்கம், கூட்டாம்புலி வேல்சாமி, சுப்பு, பூக்கடை வேலு, வட்டச் செயலாளர்கள் தூத்துக்குடி மணிகண்டன், சொக்கலிங்கம், அருண்ராஜா, வெங்கடேஷ், கொம்பையா, சுப்பிரமணி பாண்டியன், டேவிட், ஏசுவடியான், உலகநாதன், சுயம்பு, சங்கர், ராமச்சந்திரன், SK முருகன், பாக்கியராஜ், அருண் ஜெயக்குமார், மணி கணேஷ், மணிவண்ணன், ஆண்டோ, நௌஷாத், ஜெயக்குமார், ராஜன், ரகுநாதன், ரெங்கன், அந்தோணிராஜ், ஈஸ்வரன், பிரபாகரன், முருகேசன், ரவீந்திரன், டைமண்ட்ராஜ், சாம்ராஜ், சகாயம், செல்வராஜ், மாடசாமி, கண்ணையா, மாரிமுத்து, யோவான், ஹார்பர் பாண்டி, பாலஜெயம், பண்டாரவிளை பால்துரை, பாஸ்கர், திருத்துவசிங், சாம்ராஜ், சரவணவேல், பெண் வழக்கறிஞர்கள் உஷா, சுரேஷ், ஆரோக்கியமேரி, பொர்ஜிபா, பொன்மணி, அன்னபூரணி, ரேகா, ஜோதிமணி, தனலட்சுமி, முன்னாள் கவுன்சிலர்கள் மெஜிலா, சாந்தி, சந்திரா, தமிழரசி, பொன்ராஜ், சந்தனப்பட்டு மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பினர். நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம், நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம், நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம், நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், நியாயம் கிடைக்க போராட்டம், நியாயம் கிடைக்க போராட்டம், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம், விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம், நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம், ஸ்டாலினை கண்டிக்கின்றோம், உண்மை முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டிக்கின்றோம், வேண்டும் 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 வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், திமுக எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ இதனைத் தொடர்ந்து கண்டன உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி சண்முகநாதன் பேசுகையில், இந்த பட்டியலின மாணவி வன்கொடுமைகளுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் வாய் திறக்கவில்லை. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாதம் பெட்டி செல்கின்றது, அவர்கள் வாய் திறக்க மறுக்கின்றனர். இதுதான் இன்றைய நிலைமை. பத்திரிகையாளர்கள், மக்கள் வரை அனைவரும் பாதிக்கப்படுகின்றனர். ஆட்சிக்கு வந்தவுடன் எந்த ஒரு வரியும் உயர்த்த மாட்டார்கள் என்று கூறிவிட்டு தற்பொழுது அனைத்து வரிகளும் உயர்த்துள்ளது. இதனால் மக்கள் மிகவும் சிரமத்தில் உள்ளனர். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலத்தில் 3 லட்சம் கோடிக்கு மேல் கடன் வாங்கி உள்ளது. கடன் வாங்குவதில் நம்பர் 1 என்றார். நீ என்ன ஒரு மாச சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் இந்த அளவுக்கு நீ சொகுசு வாழ்க்கை வாழ்றீன்னா உனக்கு எங்க இருந்து பணம் வருது? நீ இப்படி மிரட்டி தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் நீ மிரட்டிக்கிட்டு பணம் வாங்கி
சாப்பிடுறதுனால தான் நீ சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க. மெட்ராஸ்ல என்ன வாடகை வீடு எத்தனை லட்சம் ரூபாயில நீ வாடகை வீட்டுல இருக்க? இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா? எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அது அன்னைக்கு பிறகுதான் இருக்கு. எவெல்லாம் என்னெல்லாம் பண்ணினானோ, இந்த பிஜேபினாலும் சரி, திமுகவானாலும் சரி, இந்த ராஜாவானாலும் சரி, உடனடியாக அவர்களை எல்லாம் அந்த கடுமையான நடவடிக்கை எடுத்து குண்டாசில் ஜெயிலுக்குள்ள போடுற ஒரு சூழ்நிலை வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அதிகமான கடன் வாங்கி இந்த 3 வருஷம் ஆட்சிக்கு வரதுனால கடன் வாங்கி இருக்கிறது 3 லட்சம் கோடிக்கு மேல வாங்கியாச்சு. 3 லட்சம் கோடிக்கு மேல வாங்கியாச்சு. நாம 10 ஆண்டு காலத்துல ஒரு வருஷத்துக்கு 35 லட்சம் கோடி தான் வாங்கியிருக்கோம். 32,000 கோடி தான் நம்ம வாங்கியிருக்கோம் 10 வருஷம் தொடர்ந்து. அப்படி இவன் 3 வருஷத்துக்குள்ள எவ்வளவு வாங்கியிருக்கான்? 3 லட்சம் கோடி வாங்கியிருக்கான். அதனாலதான் இன்னைக்கு கடன் வாங்குறதுல நம்பர் 1 முதலமைச்சர். ஆட்சிக்கு வந்தது எப்படி? நாங்கள் கடனே வாங்க மாட்டோம், வரியே போட மாட்டோம், ஆட்சி சிறப்பான ஆட்சியை தருவோம். நாங்க நீ என்ன வரி போடலையா? இன்னைக்கு மக்கள் எல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து கடன் வாங்குறதுல நம்பர் 1 முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு சீர்கெடுதல நம்பர் 1 முதலமைச்சர். அதே போல தமிழகத்தின் மோசமான இதுவரை எந்த முதலமைச்சர் இருந்தாங்களோ அத்தனை முதலமைச்சர்களையும் ஒரு மோசமான முதலமைச்சர் தான் மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு வெளிநாடு போயிருக்காரு. வெளிநாட்டுக்கு எதுக்கு போறாரு? இங்க உள்ள பணத்தை கொள்ளையடிச்சாச்சு. யார் கொள்ளையடிச்சு அந்த பணத்தை அப்படியே அங்க கொண்டு போய் அங்க முதலீடு செய்யற மாதிரி செய்து அங்கிருந்து பழையபடி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதை கருப்பு பணத்தை வெள்ளை பணமா ஆக்கிறது. இதுக்கு தானே போயிருக்க. இதைதான் மத்திய நிதியமைச்சராக இருந்தார், மதுரையை சேர்ந்த நிதியமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார்கள். அவர் சொல்றாரு 1.5 வருஷம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள 35,000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க. இன்னும் 3.5 வருஷம் ஆட்சி இருக்கு, தமிழ்நாட்டே கொள்ளையடிச்சிருவாரு. யார் சொல்றா? மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கிற பிடிஆர் தியாகராஜன் சொல்றாரு அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்க. அதுக்கு பிறகு இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆயிட்டு அந்த 1.5 வருஷத்துல அடிச்சது போறதையும் வெளிநாட்டில் கொண்டு வச்சாச்சு. இப்போ அடுத்தாதுல 1.5 லட்சம் 1.5 வருஷத்துல அடிச்சதெல்லாம் இப்போ கொண்டு வெளிநாட்டில் கொண்டு வைக்க போயிருக்காரு. நீ என்ன முதலீட்டாளர்களை ஈர்க்க போயிருக்க? அங்க என்ன போற தொழில் அதிபர்களாக வந்தா சூட்டு கோட்டு போட்ட அந்த தெருவில் போறவங்க பிடிச்சி போட்டோவுக்கு போஸ் கொடுத்து இங்க அனுப்பி விட்டுருக்க. நீ தெரியாதா எவன் தொழில் அதிபர் அதுல இந்த தொழிலை நடத்துறான் அப்படின்னு சொல்லி அந்த படத்துல யாருக்காவது சொல்லியிருக்கானா? சொல்லவே இல்லை. எந்த தொழில் அதிபர் சொல்றானா? ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் எல்லாம் சொல்லியிருக்கா? சொல்லவே இல்லை. இந்த அளவுக்கு கீழ்த்தரமா அங்கிருந்து ஸ்பெயின் போறாரு, அந்த ஒய்ஃபோட போறாரு, எல்லா இடமும் சுத்தி பார்க்க போறாரு. இதுக்கு தர போற அந்த இங்க இருந்து கொள்ளையடிச்ச பணத்தை அங்கொண்டு வச்சு கருப்பு பணத்தை ஒயிட்டா மாத்தி இங்க கொண்டு வரதுனால நீ அங்க போயிருக்க. இதுதான் தமிழ்நாட்டோட அரசியல். இதுக்கு மேல இவங்களுக்கு எல்லாம் சொன்னாங்க ஓய்வு, அதாவது ஆட்சிக்கு வர்றதுனால எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது அரசு ஊழியர்களுக்காக என்ன சொன்னார்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், அகவிலை உயர்வு உடனுக்குடன் வழங்கப்பட வேண்டும், தற்காலிக ஆசிரியர்கள் நிரந்தரம்